வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் அண்ணாமலை ஓகே சொல்லிவிட்டாராம். குஷியில் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியை காண்கிறோம். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறி வரும் நிலையில் புதிய திட்டம் ஒன்று வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுகவிற்கு அண்ணாமலையை அழைக்க புதிய திட்டம் என்று தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. முதல்ல அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை வச்சு நடத்துறாரு. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அண்ணாமலையை போய் அணுகி இருக்கின்றார்கள். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பு மூலமாக 2 மாநாடு நடத்த போறேன் இந்த மாசம். அந்த மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதிமுகவுக்கு வர்றதை பற்றி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுவதுமே வந்து நாங்க போதைப் பொருளுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். இந்த பிரச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதிமுக வர்றதை பற்றி நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கின்றாரா. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓரங்கட்டப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் போய் நம்ம அண்ணாமலையை அணுகி இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கணும்னா, அவருடைய பதவியை பறிக்கணும்னா நம்மளால முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் இளைஞர் நம்ம கட்சிக்கு தேவை. அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, ஒன்னு அண்ணாமலை இல்லைன்னா நடிகர் சூர்யா, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அதிமுக வந்தாங்கன்னா கண்டிப்பா கட்சியானது எழுந்து வந்துடும். அவங்க என்ன ஆஃபர் பண்ணாலும் சரி அந்த ஆஃபரை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்ட எஸ்பி வேலுமணி குரூப்பானது நேராக அண்ணாமலை கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அதிமுக வரணும் அப்படின்ட்டு, உங்களுடைய தேவை எங்களுக்கு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் குஷி ஆயிட்டாரு. ஏன் குஷி ஆனாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து ஒரு தேசிய கட்சியில் இருந்தேன், அந்த கட்சி வேண்டாம் என்று சொல்லிட்டு தான் புதுசா ஒரு அமைப்பே நான் வந்து தொடங்கினேன். எதற்காக அமைப்பு தொடங்கினேன், எதற்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட இதை செய் அதை செய் என்று ஆர்டரை பெற்று அரசியல் செய்ய முடியாது. அரசியல் களத்துல ஒரு முடிவை எடுக்கணும்னா சுயமா நாமளே முடிவு எடுக்கணும். இன்னொருத்தர் வழிகாட்டுதலோ இன்னொருத்தர் ஆர்டர் போறதுனாலயோ நாம அந்த முடிவை ஒபே பண்ணி அதை செயல்படுத்தணும்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்படின்னு நானே தலைவன், நான் எடுக்கின்ற முடிவே இறுதி அப்படின்னு உறுதியாக தோல்வி வந்தாலும் அரசியல் களத்துல தனித்து பயணித்து தனக்கென ஒரு கொள்கையை வகுத்து அந்த கட்சியை ஆட்சி கட்டில ஏத்தணும் அப்படின்னு தான் அண்ணாமலை நினைக்கின்றார். யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, மேனேஜர் வேலை பார்க்க கூடாது அரசியல்ல. இப்படி மேனேஜர் வேலை பார்த்தோம்னா கட்சி வளராது. ஏன்னா பல விஷயங்களை நாம தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும், சமரசம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். பாஜகவில் இருக்கின்ற போது அண்ணாமலை சுதந்திரமா செயல்பட முடியுதா? இல்லை. இப்போ எடப்பாடி கிட்ட வந்தாலும் சுதந்திரமா செயல்பட முடியுமா? அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனியாக வி த லீடர்ஸ் என்ற அமைப்புல தான் சுதந்திரமா இருக்க முடியும். அது நாம உருவாக்குன்ற கட்சி அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. ஆனா அண்ணாமலை சந்தித்த ஓரங்கட்டப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் உங்களுக்கு என்ன பதவி வேணும்னு மட்டும் சொல்லுங்க, புரியுதுங்களா? அதை நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு வாங்கி தரேன். எடப்பாடி பழனிசாமி 2ல் 1 ஒத்துக்குவார். 1 பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு ஒத்துக்குவார். அப்படி இல்லையா முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தத்துக்கு ஒத்துக்குவார். இந்த 2த்துல எதனா 1 மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை பொறுமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியால வந்து பல நெருக்குதலுக்கு உள்ளாகி இருந்தாரு, பல அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருந்தாரு. ஸோ அதனால தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக தொடர முடியாம போச்சு. கொங்கு மண்டலத்துல 2 பேர் அதிகார மையமா, நானா அவரா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையை ஓரங்கட்டும் விதமாக நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து பாஜக மாநில தலைவராக எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் போட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ பிற கட்சியிலேயே ஒரு தலைவர் வளர்ந்து வந்தார்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாம நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராகிறார்னா அதிமுகக்குள்ளேயே போனா ஏற்றுக்குவாரு? இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாரா.
அது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக வெளியேறினது தானா ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால தான் பாஜக பல பேர் தன்னுடைய பதிவை ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை கிட்ட சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்கு அடுத்தது அதிகப்படியாக யாரை நம்புறாங்க இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அண்ணாமலை தான் நம்புறாங்க. ஸோ இளைஞர்களுடைய நம்பிக்கையை சீரழிக்கும் விதமாக அதிமுக போய் அவர் இணைவாரா அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்குது. ஆனால் அண்ணாமலை விஜய் இல்லை. நம்ம அண்ணாமலைக்கு கரிஷ்மா இருக்கலாம், ரெண்டாவது இளைஞர்கிட்ட ஆதரவு இருக்கலாம், ஈர்ப்பு சக்தி இருக்கலாம். ஆனால் விஜய் அளவுக்கு அண்ணாமலை கிட்ட கிடையாது. ரெண்டாவது, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக விலகி வந்தவங்க அண்ணாமலை கிட்ட வேலை பார்க்கலாம், அது ஒரு கட்டமைப்பாக உருவாக்கலாம். ஆனால் அதிமுக இணையான ஒரு கட்டமைப்பாக இருக்குமா? அதனால இதெல்லாம் ஃபீல் பண்றாராம். அதனால் நம்முடைய இலக்கு தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது, விஜய்க்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணுவது. அதற்கான வாய்ப்பை அதிமுக தருகின்ற போது நாம ஏன் புறக்கணிக்க வேண்டும்? எங்கிருந்தாலும் அண்ணாமலை தான். எங்கிருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செயல்படுத்த போறோம். யாருக்கும் கட்டுப்பட போறது கிடையாது. அதிகாரங்கள் கட்சிக்குள்ள நம்ம கைக்கு தான் மாறுது. அப்படி இருக்கும்போது அதிமுக இருந்தா என்ன, வி த லீடர்ஸா இருந்தா என்ன? ஸோ அதனால வி த லீடர்ஸ் என்ற அமைப்பானது தொண்டு நிறுவனமாகவே செயல்படட்டும். அதிமுகவில் வி த லீடர்ஸ்ல சேர்ந்தவங்க அத்தனை பேரை நினைச்சுடுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு யோசனையில இருக்கின்றாரா? உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் இணைந்தார்னா 2031 முதலமைச்சர் ஆகுவார். ஆனால் வி த லீடர்ஸ் என்ற அமைப்புல அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பயணித்து ஒரு கட்சியாக மாற்றினார்னா 2036 கூட அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா திமுக விடாது. அதிமுகவும் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வலம் வரும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலிடமோ இரண்டாவது இடமோ அவர் பிடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி மும்முனையில 3 பெரிய கட்சிகள் இருக்கின்ற போது அண்ணாமலை 4வதாக வரணும். அவர் அதிமுக இணையா வருவாரா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல முடிவு தான் எடுப்பாரு. ஆனா பல பேரை சமரசம் செய்ய வேண்டியதா இருக்கும் அண்ணாமலை. அதே மாதிரி அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் எடப்பாடி பழனிசாமியை பல விஷயங்கள்ல போய் சந்தித்து சமரசம் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தருவாங்க. அதிமுகவை காப்பாற்றணுமா, அதிமுக ஆட்சி கட்டத்துக்கு வரணுமா வேணாமா, நீ முடிவு பண்ணிக்க, அவ்வளவுதான் அப்படின்னு எடப்பாடி கிட்ட சொல்றாங்க. ஆனால் இந்த ஓரங்கட்டப்பட்ட அந்த நிர்வாகிகள் சொல்றத எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்புவார்னு தெரியல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம்ல, அந்த வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்கு கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக. கடைசியில 117 இடங்கள் விஜய் கேட்கிறாரு, அதிமுக 117 இடங்கள் எடுத்துக்க சொல்றாங்க. யாரு அதிகமா வெற்றி பெறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் என்ன சொல்றீங்கன்ட்டாங்க. நாம எப்படி அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு 117 சீட்டு தர முடியும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி போன்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்பாகவே கையை விரிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அதிமுக விலகி சென்று தவேகால சேர்றவங்க என்ன சொல்றாங்க, தேர்தலுக்கு முன்பாகவே தவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம்னு சொன்னோம், தேர்தல் முடிந்த பிறகுவாவது தவேகாவுக்கு ஆதரவளிக்கலாம்னு சொன்னோம், ரெண்டுத்துக்குமே ஒத்துக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பழி சொல்றாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, கூட்டணிக்கு முயற்சி பண்ணவங்களும் நீங்க தான், இப்ப அண்ணாமலையை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க தான். இல்ல இல்ல சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா தனி கட்சி தொடங்க போறாரு, அவரை நாங்க அதிமுக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றதும் நீங்க தான். ஆனா கடைசியில எதுவுமே நடக்கலன்னு வச்சுங்களேன், பழைய தூக்கி என் மேல போடுறீங்க. ஆனா தீர யோசித்து விடுங்க, நம்ம அண்ணாமலை அவர்கள் உண்மையா வராருன்னா நாம கொஞ்சம் சேக்ரிஃபைஸ் பண்ணலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு இறங்கி வந்திருக்கின்றாரா. எப்படியா இருந்தாலும் இங்கிருந்து ஓடுறவங்கள தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நம்முடைய கௌரவத்தை விட்டு இறங்கி வந்தா தப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கின்றார். அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்க காத்திருக்கின்றாராம். ஒரு காலத்துல வேண்டாம் என்று சொன்ன எடப்பாடி இப்ப வரவேற்க காத்திருக்கின்றாராம். இதுதான் காலச்சக்கரம். மேல போனவன் கீழே வரவும், கீழே வரவன் மேல போறதும் இயல்பு. அண்ணாமலை அவர்கள் அதிமுக வராரு. உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.